ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 9th-லேருந்து 10th போகிறவங்களுக்கு இப்போயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A × B கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ A × Bன்றதுனால ஃபஸ்ட்டு A. ஸோ அந்த A அப்படியே எழுதிக்கலாம். 2 - 2 3 கிராஸ் பின்றது என்னது 1, -4. A × Bனா பேர் பண்ணி எழுதும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க 2 எடுத்துக்கணும். இதில் இருக்க முதல் எலிமெண்ட்டு, இதில் இருக்க முதல் எலிமெண்ட்டு சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே என்னது 2, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது 1. அப்போ 2, 1 ஒரு பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டோட. அப்போ 2, -4. ஸோ ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. மொதல் எலிமெண்ட்டு கூட ரெண்டாவது எலிமெண்ட் கூட. ஸோ ஃபஸ்ட்டு செட் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும். செகண்டு இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட, அதே செகண்டு இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட். அப்போ இங்கே செகண்ட் என்ன இருக்குது -2. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சிச்சு, அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ செகண்ட் இங்கே என்ன இருக்குது -2, இதோட ஃபஸ்ட்டு. அப்போ -2, 1. நெக்ஸ்ட்டு அதே நம்பர் செகண்ட் எலிமெண்ட் கூட. அப்போ -2, -4. இப்போ செகண்ட் செட்டை முடிஞ்சிச்சா. இப்போ மொதல் ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டாம். இப்போ மூணாவது எலிமெண்ட் 3, இதில் இருக்க ஃபஸ்ட்டு. அப்போ 3, 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3, இதோட செகண்ட் எலிமெண்ட். அப்போ 3, -4. ஸோ அவ்வளோதான் A × B. ஸோ இதுதான் நம்மளுக்கு A × Bயோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு A × Aனா A எலிமெண்ட்டோட கிராஸ் பண்ணணும். அப்போ A × Aக்கு A எலிமெண்ட் என்னென்னலாம் இருக்குது, 2, -2, 3 கிராஸ் திரும்பியும் A தான், திரும்பியும் Aவை தான் எழுதணும். ஸோ கர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் 2, இங்கே இருக்க ஃபஸ்ட்டு 2, அதே ஃபஸ்ட்டு தான். இப்போ இங்கே இருக்க இது முடிகிற வரைக்கும் இது மாற்றக்கூடாது. 2, 2. நெக்ஸ்ட்டு 2, இதில் இருக்க செகண்டு 2, -2. நெக்ஸ்ட்டு இதே 2, இதோட தேர்ட் எலிமெண்ட் 2, 3. ஸோ ஒரு செட் முடிஞ்சிச்சா. இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு. அப்போ -2, 2. நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் எலிமெண்ட் இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட் கூட -2, -2. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் -2, 3. ஸோ செகண்ட் எலிமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டார்ட் பண்ணும். 3 இங்கே இருக்க ஃபஸ்ட்டோட 3, 2. நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட் -2, 3, 3. இந்த செட்டு முடிகிற வரைக்கும் இதை மாற்றக்கூடாது. 3, 3. ஸோ அவ்வளோதான் A × B. நெக்ஸ்ட் கொஷினில் B × A கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ B × Aனா ஃபஸ்ட்டு B எழுதணும். A × Bயும் B × Aயும் சேம் கிடையாது. இங்கே A × Bனா Aவை ஃபஸ்ட் எழுதுவோம், Bயை செகண்ட் எழுதுவோம். B × Aனா Bயை தான் ஃபஸ்ட் எழுதணும். B 1, -4. A கிராஸ் ப்ராடக்ட். A இங்கே 2, -2, 3. ஸோ கர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ 1, 2. 1 இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட். இங்கே இருக்கிறது முடிகிற வரைக்கும் முதல்ல இது மாற்றக்கூடாது. 1, -2. நெக்ஸ்ட்டு 1, 3. 1, 3. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு -4, இதில் இருக்க முதல் எலிமெண்ட் 2, -4, இதில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் -2, -4, இதில் இருக்க தேர்ட் எலிமெண்ட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது தெரியும் A × Bயும் B × Aயும் சேம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டுலேருந்து தான் பேர் பண்ணுறோம். ஸோ இது B × Aயோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.